உறுப்பினர்கள் பதவியேற்று விட்டார்கள். அவர்களை பிரதிநிதித்து தலைவர் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற உள்ளார். ஆற்றுவதற்கு முன் அவரை பற்றி ஒரு சில வரிகள். எங்க தலைவி தலைவி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இவங்க பார்த்தாலே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எங்க அம்மா ஞாபகம் தான் வரும். கடந்த 2 ஆண்டுகளாக 2 வாரத்துக்கு ஒரு மாதிரி திங்கட்கிழமை கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னீங்கன்னாக்க, நாங்கள் ஒரு 10 to 12 பேர் அன்றாடம் எப்பயும் போறோம்னா கூட்டத்துக்கு போவோம். நிச்சயமா என்ன இருக்கோ இல்லையோ எங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு கொஞ்சம் கூட அவங்க இவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், இன்னொருத்துக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தயங்காம கேட்டு கேட்டு எங்களை அம்மா ஸ்தானத்திலிருந்து சாப்பாட்டை வழங்கியவர். இவர் சிறப்பாக இந்த மன்றம் இயங்குவதற்கும் அவர் ஒரு முன்னோடியாக இருக்கின்றார். அவர்தான் உங்களை 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதால் அவர் மற்றவர்களாலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் நீ நடந்தால் ஒரு தனி இடமும் பெற வேண்டும். உங்கள் தலைமைத்துவத்தில் இந்த சொல்வேன்ற மன்றம் மேன்மை அடைய வேண்டும். அவர்தான் எங்களின் தலைவர் சிந்தனை செல்வி சுகர்ஜி. சொல்வேந்தர் வேலாயுதம் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. Greetings and welcome to Organizing Chairman Mr. Murali, Immediate Past President Mr. A. N. Chandran, Area A4 Governor Mr. T. Binyan, Area A2 Governor Mr. J. Kannan, Division A Governor Mr. Hong Oxiong, District A Governor District 51 Tamil Club Coordinator Madam N.K. Valli DTM, District 51 Tamil Club Advisor Mr. N.J. Singham DTM, from Singapore Tamil Toastmaster Club Mr. Hari Krishnan DTM, Madhipit Nuria Mr. Krishnan Saravulkom, Mr. Shanmugam sir, and all Toastmasters from Singapore, Kuala Lumpur and Johor Bahru, and all guests. It is indeed awesome to see all of you in this evening to witness the installation of Executive Committee for the year 2012-2013. Over the last 2 years, our Johor Bahru Tamil Toastmaster Club has been actively looking into ways to make the club more active and relevant to all members. I am indeed humbled to be chosen as a president of Tamil Toastmaster Club. With the support of club members, I am confident that I will deliver my duties to my best of my ability. I hope every committee member will give their continuous support and cooperation to enable us to achieve select distinguished club status in this term. Finally, I wish to convey my appreciation to immediate past President and his executive committee for a job well done and their contribution toward our JB Tamil Toastmaster Club.
to the Division A Governor Hong Ak Seong and Area Governor Tae Bin Yen, I wish to express my heartfelt appreciation to gracing this occasion. Now please allow me to say a few words in Tamil. தேனினும் இனிய தமிழை என் நாவில் முதலில் பதிய செய்த என் அம்மா திருமதி சாரதா இங்க வந்திருக்காங்க. என் முதல் குருவும் அவங்க தான். அவங்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் முத்திரை பதித்த நாட்களில் இந்நாள் ஒரு பொன்னாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண உறுப்பினராக இம்மன்றத்தில் காலடி எடுத்து வைத்த என்னை இன்று எனக்கு தலைவர் என்ற அங்கீகாரத்தை அளித்த இந்த மன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த அங்கீகாரம் மன்ற உறுப்பினர்கள் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இங்கு நான் என்ற எண்ணத்தை அகற்றி நாம் என்ற கொள்கையில் மன்றத்தின் மேன்மைக்கும் உறுப்பினர்களின் மொழி வளர்ச்சிக்கும் என் சேவையை செயல்படுத்துவேன் என்று உறுதி கூறிக்கொள்கிறேன். தமிழ் மொழியை வளர்த்துக் கொள்ளலாம் என்று இந்த மன்றத்தில் சேர்ந்தேன். இன்று தலைமைத்துவ பண்புகளை கற்றுக்கொள்ள இம்மன்றம் வழிவகுத்துள்ளது. கடந்த தவணையில் டிஸ்டிங்விஷ் கிளப் என்ற அங்கீகாரத்துடன் மன்றத்தை எங்கள் கையில் ஒப்படைத்த முன்னாள் தலைவர் சொல்வேந்தர் A.M. சந்திரன் அவர் தம் குழுவினருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் ஒருபடி முன்னோக்கி மன்ற உறுப்பினர் அனைவரின் கூட்டு முயற்சியில் செலக்ட் டிஸ்டிங்விஷ் கிளப் என்ற இலக்கை அடைய அயராது உழைப்போம். இந்த உலகத்தில் முடியாது என்பது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதரிடமும் ஒரு மாபெரும் ஆற்றல் இருக்கிறது. அதை அடையாளம் காட்ட உங்களை சுற்றி நல்ல உள்ளங்கள் அமைந்துவிட்டால் உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கையை என் அம்மாவுக்கு இன்று நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே என் அம்மாவை இன்று வரவழைத்துள்ளேன். இந்த 6 வருடங்களில் என் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் சவால்களையும் தாண்டி இங்கு நிற்பதை கண்டு எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்கின்றது. இந்திய வர்த்தக சங்கம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக்கிய இடம். என் வேலையிடத்தில் நான் ஒரு தொழிலாளி அல்ல, குடும்ப உறுப்பினர். இன்று இந்த நிகழ்வுக்காக ஜொகூர் மாநிலத்தில் நடக்கப்பெறவிருந்த ஒரு மாபெரும் நிகழ்வு நாளை நடைபெறவிருந்தது. இந்த நிகழ்வுக்காக என்னுடைய அதிகாரி கிருஷ்ணன் சார் 30ஆம் தேதிக்கு அதை மாத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் என்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதனாலவே நான் ஒரு படி எப்போதும் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த வேலையில நான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல விரும்புறேன். எஸ்பி உங்களுக்கு என்னோட நன்றி. பிரசன்னா ஆண்டி, இந்திரா ஆண்டி, கிருஷ்ணன் சார், ஜேடி சார், சண்முகம் சார், கிருஷ்ணன் சார், எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த மன்றத்துல எனக்கு முழு ஒத்துழைப்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்ற சொல்வேந்தர் கண்ணன் இந்த மன்றத்தில் அவர் ஒரு தந்தைக்கு சமம். அவரை அடுத்து சொல்வேந்தர் சந்திரன் சார் அவரு தாய்க்கு சமம். எங்க எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு நல்ல பாதையில கொண்டு போற அவங்களுக்கு நாங்க நிச்சயமா இந்த வருஷம் இந்த இலக்கை அடைவோம் என்று உறுதி கூறி வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம், தமிழோடு இணைவோம். நன்றி.